coming to hear me this evening. அனைவரும் அமைதியாக இருங்கள். நான் உங்களிடத்தில் வந்திருப்பது மிக்க மிக்க மகிழ்ச்சி. I must say your translation is very good. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Your mind is quite clear. Thank you very much sir. Good. Anyway, so I would like to thank everybody for coming here today. இங்க வந்திருக்க அனைவருக்கும் இங்க வந்ததற்காக நன்றி நன்றி. The Prime Minister of India thinks that just because he can control the government of Tamil Nadu using CBI, ED and other agencies, that he can control the spirit and the people of Tamil Nadu. மத்தியில் ஆளும் மோடி அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாட்டை சிபிஐ, இடி போன்ற நிறுவனங்களை வைத்து தமிழ்நாட்டையும் தமிழரின் பண்பாட்டையும் தமிழரின் உரிமையை அவர்கள் அடக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். Narendra Modi obviously does not understand the people of Tamil Nadu. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. Because nobody but the people of Tamil Nadu can determine the future of Tamil Nadu. தமிழ்நாட்டு மக்களை தவிர தமிழர்களின் எதிர்காலத்தை வேறு யாராலும் தீர்மானிக்க முடியாது. It has never happened in history and it will never happen in the future. இதற்கு முன்னாடி அந்த எந்த காலத்திலும் நடந்ததில்லை, இனிமேலும் எந்த காலத்தையும் தமிழர்களை யாராலும் அடக்கவும் முடியாது. And when Narendra Modi, just because he is the Prime Minister of India, thinks that he can disrespect the people of Tamil Nadu, does not respect the language of Tamil Nadu, does not respect the culture and the history of Tamil Nadu, he is doing a disservice to this country. அவர் பிரதம மந்திரியாக இருப்பதனால் மட்டுமே தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தை அவர் அவமதிக்கின்றார். அவர் அதை மீறி தமிழ் மக்களை அவர் என்ன வேண்டும் நாம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார். And he is not doing the job of a prime minister. அவர் பிரதம மந்திரி என்கிற அவர் சேவையை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்கிறார். பிரதம மந்திரிக்கான சேவையை அவர் செய்வதில்லை. And when the chief minister of Tamil Nadu is allowing the prime minister to control him, then he is also not doing a service to the people of Tamil Nadu. ஆனால் இங்கிருக்கும் நம்முடைய முதலமைச்சரோ மத்தியில் இருக்கும் அரசாங்கம் தங்களை கட்டுப்படுத்த விட்டுவிட்டதால் இங்கிருக்கும் முதலமைச்சரும் தன்னுடைய வேலையை அவர் செவ்வையாக செய்யவில்லை. Because the chief minister of Tamil Nadu should rule Tamil Nadu in the interest of the Tamil people. தமிழ் மக்களுக்காக தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்க வேண்டும். And the chief minister of Tamil Nadu must not bow to Narendra Modi. ஆனால் இங்கிருக்கும் நம்முடைய முதலமைச்சரோ மண்டியிட்டு மோடியின் காலில் விழுந்து விட்டார். He can bow. He must bow to the people and the spirit of Tamil Nadu. தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் பண்பாட்டிற்கு தலை வணங்க வேண்டியவர் மோடியின் இடத்தில் தலை வணங்கி விட்டார். The Prime Minister says India has one language, one history, one culture. பிரதம மந்திரி சொல்லுகிறார் ஒரே ஒரு கலாச்சாரம், ஒரே ஒரு பண்பாடு, ஒரே ஒரு கலாச்சாரம் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். Is Tamil not an Indian language? தமிழ் என்பது இந்திய மொழி இல்லையா? Is Bengali not an Indian language? பெங்காலி என்பது ஒரு இந்திய மொழி இல்லையா? Is Kannada not an Indian language? கன்னடா என்பது ஒரு இந்திய மொழி இல்லையா? What does he mean India has only one language? அவர் இந்திய நாட்டில் ஒரே ஒரு மொழி என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? He says India has one culture. அவர் சொல்லுகிறார் இந்தியாவிற்கு ஒரே ஒரு பாரம்பரியம் தான் என்று சொல்கிறார். Is Tamil culture not Indian? தமிழ் பாரம்பரியம் ஒரு பாரம்பரியம் இல்லையா? அது இந்திய பாரம்பரியம் இல்லையா?